ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்என் ஃபேஷன் ஜோன். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் மாதிரியே டிஃப்ரெண்ட்டான ஒரு வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக பாருங்கள். பிரிஞ்சால் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்ல பெரிய சைஸ் கத்திரிக்காய் இருந்தால் ஒன்று போதும். அந்த மாதிரி கிடைக்கலன்னா அந்த மாதிரி மீடியம் சைஸில் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு சுட்டதுக்கப்புறமா நம்ம பூண்டையும் இதே மாதிரி சுட்டுக்க போகிறோம். பூண்டு சீக்கிரமாக சுட்டுடலாம், அதனால் ஃபைனலாக நம்ம சுட்டுக்கலாம். பாருங்கள், தோல் எடுக்காமல் அப்படியே முழு பூண்டாகவே நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம். பச்சை பட்டாணி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் போட்டுக்கோங்க. வரமிளகா 4 ஆட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 4. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக அசைப்பொடிட்டா, பெருங்காயம் ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கிறேன். இது சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் ஒன்று, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஒன்று ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டீப் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு. இந்த மசாலாலாம் நல்லா சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு இது தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நீங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு இந்த தக்காளியை வதக்கிக்கலாம். இது தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிரிஞ்சாலை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம ஆயில் லைட்டாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த பட்டாணியை போட்டுக்கலாம். நான் ட்ரையாக ரோஸ்ட் பண்ண எள்ளை சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். இது கூட இதை நீங்கள் வச்சு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இது சப்பாத்தி நானுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.